ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். அன்பே சாயிராம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எல்லா வாக்குகளும் ஒரு நாள் நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கையும் உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட ஒரு வாக்கு கூட நம் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான், வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல், தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு.
என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன், திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி, உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது.
அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய பார்வை உன் மீதுதான் இருக்கும். ஆனாலும் இந்த குரு நாள் முழுவதும் என்னுடைய பார்வை உன் மீதுதான் இருந்தது. உன்னுடைய எண்ணம் என் மீது முழுமையாக இருந்திருந்தால் நீ சர்வ நிச்சயமாக எட்டி பிடித்திருப்பாய். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய கண்களும் முழுவதுமாக என் மேல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்திருக்கும். நான் சில நாட்களாக இன்று உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும், உனக்கான வாய்ப்பு கிடைக்கும், உனக்கான நல்லது நடக்கும், உனக்கான அதிசயம் உன் வாழ்வில் நிகழும் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அந்த வாக்கை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன். உனக்கான கதவை திறந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும்படி நான் வழிவகை செய்துவிட்டேன். இன்று உனக்கது புரிந்ததா? உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? நான் கூறிய வாக்கு உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டது பிள்ளையே. நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உனக்கான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. உனக்கான கதவு திறந்தே விட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற துவங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கான வாசல் கதவு திறக்கும் நேரமும் வந்துவிட்டது. நான் திறந்தும் விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களையும் அதிசயத்தையும் பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கத்தான் போகிறாய். சாயிநாதரே, என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்கிறது, என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன், என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று ஓடோடி வந்து நீ என்னிடம் சொல்லும் அந்த நேரத்திற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நம்பிக்கையோடு வா, நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் வருகைக்காக காத்திருக்கும் உன் அப்பாவை
மீண்டும் காக்க வைக்காதே. உனக்காக கதவை திறந்து வைத்துவிட்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன். விரைந்து வா. உன் அப்பாவிடம் நல்லதை சொல்ல விரைந்து வா என் பிள்ளையே. நல்லது நடந்ததாக நீ உணர்ந்திருந்தால், உன்னால் புரிந்து கொள்ள முடிந்திருந்தால் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள். சந்தேகமே வேண்டாம். இன்று உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடந்தேறியது. நான் நடத்தி வைத்தவனே நான் தானே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக சந்தேகம் உனக்கு? மனதிற்குள் அழுது கொண்டே கண்ணீர் வடித்து கொண்டே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எல்லாமே என் செவிகளில் விழுந்துவிட்டது. அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதை நிறைவேற்ற தொடங்கியும் விட்டேன். உன் அப்பாவின் முன் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரானது மிகவும் வலிமையானது. உன்னுடைய கண்ணீரை தீர்க்க, உன்னுடைய கண்ணீரை துடைக்க அந்த க்ஷணமே உன் சாயப்பா உன் அருகில் நிற்பேன் என்பது உனக்கு தெரியும் தானே? உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பது உனக்கு புரியும் தானே? அப்படி இருக்கையில் நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்கிறாய். நான் உனக்காக எப்பொழுதும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உனக்கான நல்லதை யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவை நீ ஏன் நம்ப மறுக்கிறாய் பிள்ளையே? சாயப்பாவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலையே இல்லாதது, விலை மதிப்பு அற்றதும் கூட. நீ சிந்திய கண்ணீருக்கு நிச்சயமாக பதிலை நான் கொடுப்பேன். வீண் போகவே போகாது. உன்னுடைய ஏராளமான கேள்விகளுக்கான பதில்களோடு நான் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் அனைத்துமே நீ என்னை தேடி வந்த பிறகு, நான் உன்னை என் பக்கம் கயிறு கட்டி இழுத்து விட்ட பிறகு, நீயும் பல சந்தர்ப்பங்களையும் பல நல்லதல்களையும் பல மாற்றங்களையும் உன் வாழ்வில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லையே என்று எதையுமே ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகளாலும் துன்பங்களாலும் தான் உன் மனம் இவ்வளவு நோகடிந்து இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாது. நான் எப்படி உனக்கு தகப்பனாக இருக்க முடியும்? நான் உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? தேவையில்லாமல் ஏன் உன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? நான் பல முறை உனக்கு கூறியிருக்கிறேன். ஆனால் நீதான் கேட்க மறுத்து கொண்டே இருக்கிறாய். நான் உனக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய சமாதியிலிருந்தும் நான் வேலை செய்வேன். நான் உனக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை வீணடிக்க நான் விட்டு விட மாட்டேன். இப்படி மீண்டும் மீண்டும் உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருந்தாலும் கூறிக்கொண்டே இருந்தாலும் ஏதோ உன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெல்ல தெளிவாகவே புரிகிறது. என் பிள்ளையே, வருத்தப்படாதே. எதை நினைத்தும் கலங்காதே. நீ நினைப்பதை நினைப்பதற்கு மேலாகவே நான் அனைத்தையும் செய்து முடிப்பேன். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த நான் யோசித்து யோசித்து அனைத்து நேரமும் அதற்கான வேலையை செய்து கொண்டே இருப்பேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் சுகமாக நடந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நிகழும்படி நான் அனுமதிக்கவும் மாட்டேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நெருங்க முடியாது. நெருங்கவும் நான் விடமாட்டேன். உன் சாயப்பா உனக்கு அனைத்துமாக இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான கதவு திறந்து விட்டது. சாயப்பா திறந்து விட்டார். இனி வாழ்க்கையில் எல்லாம் வசந்தமே என்ற நம்பிக்கையோடு இரு. நம் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விடாதா என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாயல்லவா? நீ இது நாள் வரை ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள்.
நீ எதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னைச் சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும், சிலருக்கு அது ஏணியாகவும், வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் என்பது எவருமே இல்லை. யாரிடம் வேணாலும் போய் கேட்டுப்பார். நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என் வாழ்க்கையில், எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாருமே உன்னிடம் சர்வ நிச்சயமாக கூறவே மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ரகசியமே அதுதானே. இது நாள் வரை யாருக்கும் எந்த தீங்கும் நீ இழைத்ததே இல்லை, யாரை பற்றியும் அவதூறாக பேசியதும் இல்லை. என் வார்த்தை மட்டுமே வேத வாக்கு என்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாய்தானே. இதோ உன் காத்திருப்புக்கான என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் முகம் மலர்வதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ எப்படி வேணுமானாலும் என்னை பார்த்துக்கொள். என்னை உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள், உன்னுடைய தகப்பனாக நினைத்துக்கொள், உன் தாயாக வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எப்படி வேண்டுமானாலும் என்னை உன்னுடைய உறவாக நினைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதுமே பூஜை செய்து கொண்டே இரு, எனக்கு நிவேத்தியங்களை வைத்து கொண்டே இரு நான் என்று எப்பொழுதுமே நான் கூறியதே இல்லை. என் மேல் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டால் போதும். அந்த நம்பிக்கைக்கு மேல் 100 மடங்காக நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும், உன் அன்பை அப்படியே உணர்ந்து கொள்ளாதவர்களுக்கும், உனக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு மத்தியில்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் விதியின் பிடி. வாயால நன்றாக பேசிவிட்டு மனதிற்குள் நடித்து கொண்டிருப்பவர்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவரவர் வெளி தோற்றத்தில் 1000 மாற்றங்கள் இருக்கவே செய்கிறது. அவரவர் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது
உன்னை வேண்டுமானால் மற்றவர்கள் ஏமாற்றிவிடலாம், ஆனால் உன் சாயப்பாவை ஏமாற்றிவிட முடியுமா? யார் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, யார் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? இது உனக்கு புரிகிறது தானே? அப்படி என்றால் உன்னுடைய அனைத்து பாரம், போராட்டம், மனக்குமுறல்கள், வேதனை அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிட்டு நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ நிம்மதியடைவாய், எது இருந்தால் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சி என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட அதிகமாகவே தெரியும். நீ எதையுமே மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை.